நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட், அதன் பிறகு டே சார்ட், அதன் பிறகு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஏன் என்னங்கிறது நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்குறப்ப தான் புரியும். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ட பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. இந்த பை ட்ரெண்டோட டார்கெட் ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரியாக்ட் ஆகுது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? பட் இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுதே தவிர, பட் இட்ஸ் நாட் அ கரெக்ஷன். கரெக்ஷனுக்கான வேவ் இன்னும் எதுவும் குடுக்கல. மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு சொல்றேன். பட் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுது. பட் போய் ரீச் பண்ணோம்னா ஒரு ரியாக்ட் ஆகுதே தவிர, பட் இது பிரேக் ஆகவும் செய்யலாம். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போகவும் செய்யலாம். பட் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அது நம்ம டே டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரியும். பார்ப்போம். ஸோ அடுத்ததா ஸோ ஃபிபனாச்சி ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் மூலியமாவும் நம்ம டார்கெட் ரேஞ்ச வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதன் பிரகாரமும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எங்க போகணுமோ இந்த வேவ் பிரகாரம் எங்க ரீச் ஆகணுமோ, அதன் பிரகாரம் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. அதாவது 26,000 சாரி. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 26,350 இந்த இந்த ரேஞ்சில வந்து மார்க்கெட் வந்து ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பெர்ஃபெக்ட்டா செக் பண்ணீங்கன்னா தெரியும். 26,315 இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனையும் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மந்த்லி சார்ட்ட வச்சு நம்ம பார்க்குறப்போ டார்கெட் ரேஞ்ச் ஃபினிஷ்ட் மந்த்லி சார்ட்டோடது. இதன் பிறகு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. அது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ டே டைம் ஃப்ரேம் செக் பண்ணா நமக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் கிடைக்கும். போவாங்க டே டைம் ஃப்ரேம்க்கு. இப்போ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் பைல இருந்தது. அந்த பைக்கான டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ விழுந்திருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பியரிஷ் கிக்கர் பேட்டர்ன். அதாவது பியரிஷ் கிக்கர்னா என்னங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பியரிஷ் கிக்கர் பேட்டர்ன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அத பாருங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு வேரியஸ் கிக்கர் பேட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்படின்னா, லோ பிரேக் பண்ணணும் இந்த லோ. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணா தான் அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அ எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இது செல் சிக்னலுக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 25,400ம், செகண்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 24,900 வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? இது டே டைம் ஃப்ரேம் வந்து வேரியஸ் கிக்கர் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு ஆக்டிவ் ஆனா மட்டும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க வேண்டியது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணாம நமக்கு அந்த டே டைம் ஃப்ரேம் டார்கெட்ட ரீச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. பார்ப்போம். ஸோ இப்போ கரண்ட்ல பை ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ என்ன மாதிரியான லெவல்ல இருக்குங்கிறத பார்ப்போம் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். ஸோ நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய லெவல் 25,880 இந்த ட்ரெண்டோட ரிவர்சல் பாயிண்ட். ரொம்ப 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 முக்கியம். இந்த ட்ரெண்டோட ரிவர்சல் பாயிண்ட். சரிங்களா? இந்த லெவல்க்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா மட்டும் தான் மார்க்கெட் வந்து டவுன் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் குடுக்கும். ஸோ இப்போ நீங்க டே டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பியரிஷ் கிக்கர் பேட்டர்ன் வேலிட் ஆகணும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிக்கணும். சஸ்டெயின் ஆகணும். பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ட்ரேட் ஆகுறப்போ, நெக்ஸ்ட் லெவல்ல எங்க போகலாம்? 25,400 ஓகே. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்டோட முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் 25,880. ஸோ இப்ப நம்ம நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இங்க குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,000 அடுத்தது 26,100 சரிங்களா? இந்த 3 லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. 25,880, 26,000, 26,100. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 26,100க்கு மேல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா, அதாவது ஒரு கேப் அப் ஆயிட்டோ, அல்லது நல்ல ஒரு புல் கேண்டிலாவோ சரிங்களா? ஸோ 26,100க்கு மேல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுதுன்னா,
ரீஅகைன் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, கால் ஆப்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் நாளைக்கு இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதா இல்லையாங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கேயே ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ 26,000 ஒரு இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு. ஸோ 26,000க்கு மேல மார்க்கெட் பிரைசேஷன் குடுத்து பிரேக் ஆனா, நம்ம ரீஅகைன் எதிர்பார்க்கலாம். ஆல் டைம் ஹை. இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லெவல பிரேக் பண்ணிட்டு, பிரைசேஷன் குடுத்து அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் ஆல் டைம் ஹை எதிர்பார்க்கலாம். ஸோ கால் ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் இந்த 3 லெவல்ஸ் 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவலுக்கு மேல பிரைசேஷன் குடுத்து பிரேக் ஆனா, நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த லெவல் கீழ பிரைசேஷன் நடந்து பிரேக் ஆனாலோ, அல்லது கேப் டவுன் ஆயி ட்ரேட் ஆனாலோ, இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகாம இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் 26,000க்கு மேல ரீஅகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு, பிரைசேஷன் குடுத்து டவுன் சைட்ல பிரேக் ஆனாலும், டவுன் சைட்ல நம்ம ஃபோக்கஸ். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 26,100 ஃபர்ஸ்ட்டு, 2வது 26,000, 3வது 25,880. ஸோ இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெவல் கிட்ட எல்லாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நாம நாளைக்கு கிளியரன்ஸ் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ தேவைப்படுறவங்க அதுக்கான லிங்க் நான் குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, என்ன ரேஞ்சில ஓப்பன் ஆகுது, மூவ்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நான் சொல்ற விஷயம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, கட்டாயம் நீங்க அத செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ நீங்க உங்களோட மணி மேனேஜ்மென்ட்